உண்மையிலேயே இவர்கள் நாகரீகம் இல்லாதவர்கள் தான். அவங்களுக்கே தெரியும் அவங்க பேசுறது முழுக்க முழுக்க சோத்துல மறைச்ச பூசணிக்கா மாதிரி. அவ்வளவு பெரிய பொய்ய அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நாங்க பிஎம்ஸ்ரீ அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு உள்ள லெட்டர் அவங்க கிட்ட இருக்குது. அவர் இல்லைன்னா இவ்வளவு பெரிய பாராளுமன்றத்துல அவரால ஒரு டாக்குமெண்டல் ப்ரூஃப் இல்லாம பேச முடியுமா? இவர் சொல்லுவார்ல, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு திமுக காரங்க பேசலாம். அவர் மந்திரியாக இருக்கக்கூடியவர், அவர் அப்படி பேச முடியாது. முழுக்க முழுக்க அவர்கள் பேசுறது பொய். இந்த மும்மொழி கொள்கை யாருக்கு எதிரானது அப்படின்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சிருக்கிற கட்சிக்காரங்களுக்கு எதிரானது. நான் தெலுங்குக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்குறேன், உருதுக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க எக்ஸாம்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால எப்படி அந்த உண்மையை பேச முடியும்? அதனாலதான் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, மை சன் இஸ் சிட்டிசன் ஆஃப் சிங்கப்பூர்னு சொல்றாரு. நம்முடைய துணை முதல்வர் என்ன சொல்றாரு, என்னுடைய பையன் யூகேக்கு படிக்க போயிருக்கான்னு சொல்றாரு. ஆனா இதே மாதிரி நீங்களோ நானோ என் வீட்டுல வேலை செய்யறவங்களோட பிள்ளையோ சொல்ல முடியுமா? நான் அப்பான்னு சொல்றாங்க. நீங்க நல்லா சொல்லி பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யார வேணா அம்மான்னு சொல்லுவோம், ஆனா யாரையாவது நம்ம அப்பான்னு சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை அவரா சொல்லிக்கணும்னு நினைச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கேட்போம்ல, நீங்க யாருக்கு அப்பா? ஒரு ஆப் வைக்கிறாரு, அது ஆப் இல்ல, அவருக்கு அவரே வச்சுக்கிற ஆப்னு நான் சொல்லுவேன். நீங்க கேவலமா இங்க தமிழை வளர்க்குறீங்கன்றதுக்கு அந்த செயலியே ஒரு உதாரணம். இங்க இருக்கிறவங்களுக்கு தங்கிலீஷ் தெரியுதே தவிர தமிழ் தெரியல, அது முதல்வருக்கே தெரியலங்கிறது இந்த அப்பா ஆப்பே ஒரு எக்ஸாம்பிள். நீங்க முழுக்க 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 வியாபாரிகளுக்கும் கமர்ஷியலுக்கும் பிசினஸுக்கும் என்ன சொன்னாலும் செய்வேன், படிக்கிற பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளோட நீங்க இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் துரோகம்னு சொல்றேன். நான் அத மத்திய அரசு காசு தரேன்னு சொன்னா உங்களுடைய அரசியலுக்காக அதை நீங்க நிறுத்தி வச்சு அதை ஒரு அரசியல் ஆக்குறீங்க. நான் சொல்றேன், நீ கோர்ட்டுக்கு போன்னு சொல்றேன். நான் பிரைவேட் ஸ்கூல்ல வேனை வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிட்டு பொது இடத்துல சைன் வாங்கினவங்க நீங்க. அத்தனை வீடியோவும் இங்க பொது தளத்துலதான் இருக்குது. நீங்க எல்லாம் இத பத்தி பேசலாமா? பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? உன் பிள்ளைய பிரெஞ்சு படிக்க வைப்ப, உன் பிள்ளைய யூகே போய் படிக்க வைப்ப, என் பிள்ளைக்கு 3வது மொழி வேணும்னா முச்சந்தியில நின்னு போய் சொல்லுவியா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் திருமதி காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். மக்களவையில இந்த தேசிய கல்விக் கொள்கை குறித்து காரசார விவாதங்கள்லாம் நடந்தது. இந்த பக்கம் திமுக எம்பிக்கள், அந்த பக்கம் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அவர் பேசினதுல நாகரிகமற்றவர்கள் திமுக எம்பிக்கள்னு ஒரு வார்த்தையை விட்டதாகவும், அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படிலாம் பாராளுமன்றத்துக்குள்ள இருந்து போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க போராடுற இந்த கொள்கை சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக முதல்ல அவர் மிகவும் நாகரிகமானவர். அதனாலதான் அவர் நாகரிகமற்றவர்னு சொன்னது கூட நாம அப்படி சொல்லி இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா அந்த வேர்டு நான் அதை திரும்ப பெறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே இவர்கள் நாகரீகம் இல்லாதவர்கள் தான். இது ஒண்ணு புதுசு கிடையாது. இந்த நாகரீகம் இல்லைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, வள்ளுவன் சொல்லுவான், தன்னஞ்சரிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சை சண்டை சுடும்னு. இவங்களுக்கெல்லாம் சுடவே சுடாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க பேசுறது முழுக்க முழுக்க சோத்துல மறைச்ச பூசணிக்கா மாதிரி. அவ்வளவு பெரிய பொய்ய அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரை அடுத்தவர்கள் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ஆனால் கூட அவர் மிகவும் நாகரிகமானவராய் இருந்ததுனாலதான் அவர் நான் அந்த வேர்டை திரும்ப பெறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதே முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரிய பார்த்து, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, நான் அவரை பார்த்து நீங்க விக்கு வச்சிருக்கிறவரான்னு சொன்னா எவ்வளவு கேவலமானதாக இருக்குமோ அதே போலதான் பிரதம மந்திரியை பார்த்து அவர் சொல்றாரு. ஏன்னா பிரதம மந்திரி 2019 தேர்தல் அப்போ சொன்னாரு, நான் பிரதம சேவகன், இந்த நாட்டினுடைய பிரதம் சேவக் அப்படின்ட்டு. நீங்க காவலாளி அல்ல களவாணின்னு சொல்றாரு. அதாவது இது ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ இல்ல அவங்க இதுல உள்ள ஒரு 3rd லெவல்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் பேசலாம். ஆனா இவர்கள் பேசுறதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அப்போ
ஒரு முதலமைச்சரே இப்படி பேசும்போது மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியும்? முழுக்க முழுக்க அவர்கள் பேசுறது பொய். அது அவர்களுக்கே தெரியும். ஆனால் யார் இந்த சார் மாதிரி, யார் இந்த சூப்பர் சிஎம்னு நான் இப்ப கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னாரு, யாரோ ஒரு அவரை விட சூப்பர் சிஎம் ஒருத்தர் வந்து இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தமிழகத்தினுடைய தலைமைச் செயலர் இங்க இருந்து நாங்க வந்து பிஎம்ஸ்ரீ அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு உள்ள லெட்டர் அவங்க கிட்ட இருக்குது. அவர் இல்லைன்னா இவ்வளவு பெரிய பாராளுமன்றத்துல அவரால ஒரு டாக்குமெண்டல் ப்ரூஃப் இல்லாம பேச முடியுமா? இவர் சொல்லுவார்ல, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு திமுக காரங்க பேசலாம். அவர் மந்திரியாக இருக்கக்கூடியவர், அவர் அப்படி பேச முடியாது. அதனாலதான் அவர் வந்து அவ்வளவு தெளிவா சொல்றாரு, என்னால டேட்டோட சொல்ல முடியும், நான் வந்து இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பொய் சொல்பவர்கள் இவர்கள். இந்த மும்மொழி கொள்கை யாருக்கு எதிரானது அப்படின்னா, சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சிருக்கிற கட்சிக்காரங்களுக்கு எதிரானது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 3வது மொழி சொல்லி கொடுக்கிற கட்சிக்காரர்களுக்கு எதிரானது. எந்த விதத்திலும் இது அவர்களுடைய பிசினஸை பாதிக்க கூடாது என்பதற்காக இதை சொல்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இடையில கேள்வி ஒண்ணு எழுப்புனீங்க, யார் அந்த சூப்பர் முதல்வர்னு. கேள்வி மட்டும் எழுப்புறீங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா, இவங்கதான் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்ட்டு? அது அவருடைய மகனாக இருக்கலாம், அவருடைய மருமகனாக இருக்கலாம், யாரா வேணுமானாலும் இருக்கலாம். ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, இப்ப என் பிள்ளை வந்து 3 மொழி படிச்சான், ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கிறான். அப்ப என்னுடைய வீட்டுல வேலை செய்யற அவர்களுடைய பிள்ளை நல்லா படிக்குது, ஆனா அவர்களுக்கு பண வசதி இல்லாத காரணத்தினால ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்போ ஒரு பிஎம்ஸ்ரீ திட்டம் மாதிரி ஒரு இருந்துச்சு, ஒரு மாடல் ஸ்கூல் இருந்துச்சு, ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லேபோட, ஒரு டெக்னிக்கல் டீச்சிங் வசதியோட இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய பிள்ளையும் அங்க போய் படிக்கும். எனக்கு வந்து அந்த வித்தியாசம் கிடையாது. என்னுடைய பிள்ளையும் என்னுடைய வீட்டுல வேலை செய்யறவங்களுடைய பிள்ளையும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் சந்தோஷம், நாம அவங்களுக்கு உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு அது இல்ல. நீங்க எப்போதுமே அந்த டிஸ்பாரிட்டிய மெயின்டைனே பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எந்த விதத்திலையும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட கூடாது படிப்புல கூட நினைக்கிறீங்க. அதனாலதான் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, மை சன் இஸ் சிட்டிசன் ஆஃப் சிங்கப்பூர்னு சொல்றாரு. நம்முடைய துணை முதல்வர் என்ன சொல்றாரு, என்னுடைய பையன் யூகேக்கு படிக்க போயிருக்கான்னு சொல்றாரு. ஆனா இதே மாதிரி நீங்களோ நானோ என் வீட்டுல வேலை செய்யறவங்களோட பிள்ளையோ சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது இல்ல. இந்த ஊர்ல தானே படிக்கணும். அப்ப இந்த ஊர்ல படிக்கணும்னு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை இல்லையா? சரி, நீங்க தான் பணம் போட மாட்டீங்க, உங்களுடைய ஓட்டுக்காக 5 வருஷம் 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது, பணம் கொடுத்து நீ பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக ஒரு மாடல் ஸ்கூல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வெய்யு, நல்லா படிக்கிற பிள்ளைங்களை கொண்டு போய் அங்க போடுன்னு சொல்லுது. அதையும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். மேம், எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இதுல ஒரு 2000 கோடி தான் அவங்க அந்த நிதியில இருந்து தர போறாங்க. இதுக்கு இவ்வளவு முரண்டு பிடிச்சு இவ்வளவு கத்தும் இங்க மக்கள் ஒரே ஒரு கேள்வி கூட தமிழக அரசு பார்த்து கேட்க மாட்டாங்க. 2000 கோடிக்கு நீங்க கேக்குறீங்களே, இங்க 40,000 கோடி 50,000 கோடின்னு சொல்றாங்க கல்விக்குன்னு, மாநில கல்விக்கு நீங்க ஒதுக்குனது, இதுல என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு மக்கள் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. சமீபத்துல கூட திருப்பத்தூர்ல ஒரு புதிதாக கட்டின பள்ளிக்கூடம் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து சின்ன குழந்தைங்க 3 பேர் தலையில அடிப்பட்டு காயப்பட்டாங்க. இதெல்லாம் யாரும் கேட்கல. இப்ப இந்த 2000 கோடியில தான் வந்து எதுவும் பெருசா செய்ய போறாங்களா எதுவும் தமிழ்நாட்டுல? சார், இது வந்து மக்கள் அப்படிலாம் வெகுண்டு எழுந்து வந்துட மாட்டாங்க சார். அது வந்து ஒரு புரட்சியின் மூலமாக வரும். ஆனா நம்ம மக்கள் ரொம்ப பொறுமையானவங்க. நான் உனக்கு ஓட்டு போட்டுட்டேன்ல, ஓட்டு போட்ட கஷ்டத்துக்காக நான் 5 வருஷம் இதை பொறுத்துக்கிறேன்ட்டு அது எப்ப நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து அது ஓட்டாக போடும்போதுதான் இந்த மக்களுடைய கஷ்டம் நமக்கு புரியும். ஓகேங்களா? சோ இந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, 2019 நாங்க தான் வின் பண்ணோம், 2021 நாங்க தான் வின் பண்ணோம், 2024 இதெல்லாம் வந்து யாரால வின் பண்ணாங்க, எப்படி வின் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். 100% மக்கள் சாட்டிஸ்பாக்சனோட ஓட்டு போடலங்கிறதும் தெரியும். கூட்டணி நீங்க பலமா இருக்கிறத விட எதிராளி பலமே இல்லாதவனாக இருக்கான்றது ஒரு பக்கம். இந்த கணக்குகளால நீங்க வின் பண்ணீங்களே தவிர யூ டிடன்ட் வின் த ஹார்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது. நீங்க நான் அப்பான்னு சொல்றாங்க, நீங்க நல்லா சொல்லி பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து யார வேணா அம்மான்னு சொல்லுவோம், ஆனா யாரையாவது நம்ம அப்பான்னு சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து அவரா சொல்லிக்கணும்னு நினைச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கேட்போம்ல, நீங்க யாருக்கு அப்பா? இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு, வாய்ப்பு கொடுக்காதவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் அப்பாவா இருக்க போறீங்களா? இந்த நாட்டு மக்களுக்கு அப்பாவா இருக்க போறீங்களான்னு. நம்ம தேச பிதான்னு வந்து காந்திய சொன்னோம். காந்தி அவருக்கே அவர் அப்பான்னு சொல்லல, மத்தவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம அவரை வந்து தேசத்தின் தந்தைன்னு நம்ம சொன்னோம்.
அவரே வந்து பாருங்க அப்பான்னு சொல்றாரு, அந்த அப்பாவை வந்து நிலைநிறுத்துறதுக்கு ஒரு ஆப் வைக்கிறாரு. அவ்வளவு அது ஆப் இல்ல, அவருக்கு அவரே வச்சுக்கிற ஆப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா தமிழ் பாதி எவ்வளவு தூரம் நீங்க கேவலமா இங்க தமிழை வளர்க்குறீங்கன்றதுக்கு அந்த செயலியே ஒரு உதாரணம். அப்பான்னு குடுக்குறீங்க, அனைத்து பள்ளி தமிழ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், அனைத்து பள்ளி ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னா எப்படி சார் அப்பா வரும் சொல்லுங்க பாப்போம். அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதையெல்லாம் குழப்பி மாத்தி எப்படி வேணா அந்த பேரை கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா அது தலைக்கீழ நின்னாலும் நடக்கவே மேம் அண்ணாமலை சார் என்னன்னா அப்பத்தான்றாரு, நீங்க ஆப்புன்றீங்க, அவங்க அப்பான்றாங்க. இதைத்தான் மக்கள் ஏத்துக்கிறது சார். மக்களுக்கு நல்லா தெரியும் சார். நீங்க யோசிச்சு பாருங்க சார், ஒரு படிக்கிற குழந்தைய போய் ஏபிபி இது பாருங்க அனைத்து பள்ளி ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் அசோசியேஷன், எனக்கு சிரிப்பு வருது சார், உண்மையிலே முடியல என்னால. அந்த அளவிற்கு இவர்கள் வந்து மோசமா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு விளம்பரம், அவ்வளவு பெரிய விளம்பரம் தேவையா? ஆக்சுவலா பூக்கடைக்கு வந்து விளம்பரமே தேவையில்லை, தன்னால தேடி வரும். நீங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க. எத்தனையோ இடங்கள்ல பாருங்க, நான் இது திமுகவையே சொல்றேன் சார். மதுரையில எனக்கு தெரிஞ்சு அந்த இவர் வந்து பிடிஆர் வந்து காசே குடுக்கலன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப எப்படின்னா அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. நீங்க நல்லது செய்றீங்களோ இல்லையோ கெட்டது செய்ய மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும். அதுதான் சார் குறைந்தபட்சம் மக்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. நீங்க முழுக்க 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 வியாபாரிகளுக்கும் கமர்ஷியலுக்கும் பிசினஸுக்கும் என்ன சொன்னாலும் செய்வேன், படிக்கிற பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளோட நீங்க இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் துரோகம்னு சொல்றேன் நான். நீங்க இத வந்து மக்கள் மன்னிச்சாலும் மேல இருக்கிறவன் மன்னிக்கவே மாட்டான் சார். இறைவன் மன்னிக்கவே மாட்டான் சார். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம போல, ஆனால் இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இயற்கை உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது நீங்க செய்யறதுக்கு. எவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க அடுத்த தலைமுறைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. திரும்பின பக்கமெல்லாம் டாஸ்மாக், எல்லா இடங்கள்லயும் நீக்கமர ட்ரக் சாக்லேட்ஸ் ட்ரக்ஸ் அவ்வளவு கிடைக்குது. படிக்க போனா படிக்கக்கூடிய இடங்கள்ல கூரை இடிஞ்சு உழுது, பள்ளிக்கூட கட்டடம் சரியில்லை, டாய்லெட் சரியில்லை. அத மத்திய அரசு காசு தரேன்னு சொன்னா உங்களுடைய அரசியலுக்காக அதை நீங்க நிறுத்தி வச்சு அதை ஒரு அரசியல் ஆக்குறீங்க. நான் சொல்றேன் நீ கோர்ட்டுக்கு போன்னு சொல்றேன். நான் கோர்ட்டுக்கு போய் கேளுங்க சார், கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும். ஏன்னா உங்களுக்கு கோர்ட்டுக்கு போனா தோப்புன்னு தெரியும், அதனாலதான் நீங்க கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க. திரும்ப திரும்ப இங்க அரசியல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுலயும் வேற பாருங்க, மும்மொழி கொள்கைன்னு இந்திய போய் அழிக்கிறேன்னு ஒருத்தனுக்கு எது இங்கிலீஷ் எது ஹிந்தின்னே தெரியல, இங்கிலீஷ பெயிண்ட வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த லட்சணத்துலதான் உங்களுடைய படிப்பு இருக்கு, உங்களுடைய தராதரம் இருக்கு. மேம் இந்த சம்பவத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு 3 கேள்வி கேட்டாரு. முதல்வரை பார்த்து கேட்டாரு. ஆக்சுவலா 2வது கேள்வி என்னன்னா, மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து நாங்கள் செயல்படுகிறோம்னு சொல்றீங்க, அந்த மக்கள்னா யாருன்னு கேட்கிறாரு. உங்க மருமக பேர குழந்தைகள் தான் அந்த மக்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா சார், அந்த அவர்களுக்கு வந்து இவர் தகப்பனா இருக்கிறதுனால அவங்க சொல்றதுதான் இருக்குமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் சார், அவர் சொல்றாரு இது கூட தெரியல, மத்திய அரசு வந்து சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல 3வது மொழியை அலோ பண்ணுது, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாருல்ல. நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்பயும் நான் சொல்றேன் சார். கர்நாடகால 2வது மொழி கன்னடம். கர்நாடகால கேந்திரிய வித்யா பள்ளிகள்ல கன்னடம், மத்த பள்ளிக்கூடங்கள்ல கன்னடம் தான் வந்து உங்களுக்கு ஆங்கிலத்துக்கு அடுத்த மொழி. இது மாதிரி உங்களால இங்க கொண்டு வர முடியலையே, ஏன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு உங்களுக்கு தேவைப்படுது. நான் வந்து தெலுங்குக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்குறேன், உருதுக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க எக்ஸாம்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால எப்படி அந்த உண்மையை பேச முடியும்? எப்படி உங்களால அந்த பொய்ய வந்து திரும்ப திரும்ப உண்மை மாதிரியே பேச முடியுது? பார்லிமெண்ட் வரைக்கும் வேற போய் பேசுறீங்க இங்க 2 மொழி கொள்கை தான் இருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனை பெரிய பொய் அது! இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க வந்து தெலுங்கு சொல்லி கொடுக்கலையா, உருது சொல்லி கொடுக்கலையா, தமிழுக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்கலையா? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இங்க தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்தால் தமிழ் வழியில சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும். இங்க இருக்கிறவங்களுக்கு தங்கிலீஷ் தெரியுதே தவிர தமிழ் தெரியல. அது முதல்வருக்கே தெரியலங்கிறது இந்த அப்பா ஆப்பே ஒரு எக்ஸாம்பிள். அப்ப நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க அவங்க தமிழை வளர்ப்பாங்கன்னு எப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க? இல்ல மேம், இதுல கல்வியில இந்த ஒரு பிரச்சனை தேவைதானா? கல்வியில அரசியல், இந்த அரசியல் யாரு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கக்கூடிய திமுக தான் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பாஜக பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? சார் முழுக்க முழுக்க இது திமுக தான் சார். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இல்ல 3 வாரத்துக்கு முன்னாடின்னு தெரியல, அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, நீங்க இந்தந்த டெவலப்மெண்ட்டுக்காக நாங்க ஃபண்டு கேட்டோம் கொடுக்கலன்னு நீங்க
சொல்லுங்க, நான் போய் மத்திய அரசுல உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு எதிர்க்கட்சியாக இல்லாட்டா கூட மத்தியில நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோம், இந்த தமிழகத்துக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்றாரு. நீங்க இன்னைக்கு பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நேத்தி தர்மேந்திர பிரதான் அதுதான் சொல்றாரு, இன்னும் 15 நாள் இருக்கு, நீங்க இன்னைக்கு சரின்னு சொல்லுங்க, அடுத்த 1 வீக்குள்ள உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் டிஸ்பர்ஸ் பண்றேன்னு சொல்றாரு. உண்மையிலேயே நீங்க நல்லவங்களா இருந்திருந்தா, இந்த நாட்டு மக்களுக்காக இருந்திருந்தா, உண்மையிலேயே நீங்க அப்பான்னு சொல்லிக்கிற அந்த தகுதி உங்களுக்கு இருந்தா, நான் எப்படி இருந்தா, நீங்க உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா சார், ஈகோ ஹர்ட் அண்ட் அரசியல். இந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு, நான் என் மக்களுக்காக நான் சொல்ல நான் வந்து மீறி உங்களுக்காக இதை வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லட்டும், கூட 100 ஓட்டு விழும் சார் அவங்களுக்கு. அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க திரும்ப திரும்ப பொய்யே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குட்டு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது, சாயம் வெளுத்துக்கிட்டே இருக்குது. அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா அது நல்லது, உங்களுடைய சாயம் வெளுக்கட்டும். மேம், இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கினாங்க. இதை வந்து நீங்க கட்டாயப்படுத்தி வாங்குறீங்க, பிஸ்கட் எல்லாம் கொடுத்து வாங்குறீங்க, கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு கல்வித்துறை அமைச்சரும் சரி, துணை முதல்வர் உதயநிதியும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீட் தேர்வுனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்குன்னு இவங்க பள்ளிக்கூடத்துக்கு உள்ளேயே போயிட்டு மாணவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அதான் சொல்ல வந்தேன், இத சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா? இத சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா? பிரைவேட் ஸ்கூல்ல வேனை வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பொது இடத்துல சைன் வாங்கினவங்க நீங்க. அத்தனை வீடியோவும் இங்க பொது தளத்துலதான் இருக்குது. நீங்க எல்லாம் இத பத்தி பேசலாமா? பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? உன் பிள்ளைய பிரெஞ்சு படிக்க வைப்ப, உன் பிள்ளைய யூகே போய் படிக்க வைப்ப, என் பிள்ளைக்கு 3வது மொழி வேணும்னா முச்சந்தையில நின்னு போய் சொல்லுவியா? இது எந்த விதத்துல நியாயம்? முழுக்க முழுக்க அதனால அந்த சரி, கையெழுத்து வாங்குனீங்கல்ல, வாங்கின கையெழுத்து உங்களால உருப்படியா வச்சு ஜனாதிபதி வரைக்கும் எடுத்துட்டு போக முடிஞ்சதா? சேலம் மாநாட்டுல குப்பை மாதிரி டேஷ் பேப்பர் மாதிரி நீங்க போட்டு போனீங்க. நீங்கெல்லாம் வந்து இத பத்தி பேசுறீங்க. நான் போயிருந்தேன் சார் ஒரு மகளிர் நிகழ்ச்சி, இந்த மார்ச் 8க்காக பாஜக ஒரு மகளிர் விழா அரேஞ்ச் பண்ணியிருந்தது. அந்த மகளிர் விழாவுக்கு சின்ன இடம் ஒரு மண்டல் லெவல்ல வச்சிருந்தாங்க. இந்த கல்வி பத்தின விஷயத்த அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக 12th பிள்ளைங்க முடிச்சு காலேஜ் போற பிள்ளைங்களுக்காக உயர்கல்வி நிகழ்ச்சிக்காக ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்க பின்னால அந்த பேனர் வச்சிருந்தாங்க. வந்தவர்கள் எல்லோரும் இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்க, தினக்கூலிக்கு போறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, அவர்களோட பிள்ளைகள் அத்தனை பேரும் முண்டி அடிச்சுட்டு போய் சைன் போட்டு பார்த்தாங்க சார். நான் என் கண்ணால பார்த்தேன், நான் அந்த வீடியோ வச்சிருக்கேன், நான் அந்த போட்டோஸ் வச்சிருக்கிறேன். முண்டி அடிச்சுட்டு போய் நின்னு சைன் போட்டாங்க சார். யாரு போய் யார துன்புறுத்தி வாங்குறாங்கன்னு இவங்க பொய் பேசி திரியிறாங்க? சொல்லுங்க பாப்பா. ஒரே நாள் ஆன்லைன்ல 2 லட்சம் கையெழுத்துக்கு மேல விழுகுது சார். அதுவும் நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா மெயில் ஐடி இருக்கணும், உங்களுக்கு போன் நம்பர் இருக்கணும், வேற வேற போன் நம்பர், மெயில் ஐடி. ஒரே நீங்க இந்த ஏகே ராஜன் கமிட்டி மாதிரி 8124 மெயில் வந்துச்சு, இது மொத்த எங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வந்துச்சு, அதுல 8000 மெயில். அந்த 8000 மெயில் யாரோடதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க பப்ளிக் டொமைன்ல போய் அவங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு வேற வேற மெயில் ஐடியில இருந்து, வேற வேற போன் நம்பர்ல இருந்து. இதுதான் உங்களுக்கு அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அததான் சொல்றோம். நீங்க டிரான்ஸ்பரன்சின்னு வாய்க்கிழிய சொல்லுவீங்க, மத்திய அரசை கேட்பீங்க, தொடர்ந்து பொய் சொல்லுவீங்க. ஆனால் அவர்கள் அதை செய்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கும் உங்களுக்கும் கொள்கை ரீதியாக முரண் இருக்கலாம், ஆனால் நீங்க அதை படிப்பு விஷயத்துல காட்ட காட்ட எதிர்கால சந்ததியினரை நீங்க வந்து முழுக்க ஸ்பாயில் பண்றீங்க. அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வராம போனா அந்த சாபம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் சார். மேம், இவங்க இந்த ஒரு மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கைன்றதை தாண்டி மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஹிந்தி திணிப்புன்னு சொல்றாங்க. இப்படி பேசுறவங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே தெலுங்க மட்டுமே ஒரு முதன்மை பாடமாக கொண்டு ஒரு பள்ளி இயங்குது, உருத முதன்மை மொழியாக கொண்டு ஒரு பள்ளி இயங்குது. இதெல்லாம் எதிர்ப்பு காட்டாதவங்க இந்த ஒரு கொள்கைக்கு மட்டும் எதிர்ப்பு காட்டுறாங்க அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பையன் கிட்ட காசு இருக்குன்னா அவன் முதல்ல போய் சேர தனியார் பள்ளியோ இல்ல சிபிஎஸ்சியோ இல்ல கேந்திரா வித்யாலயம் இந்த மாதிரி போயிருவான். சோ இவன் இங்க போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலயா, இல்ல நம்ம சொல்றத காலம் முழுக்க கேட்டுட்டே இருக்கணும், இது ஒருபோதும் அடுத்த லெவலுக்கு இங்க போயிடக்கூடாதுன்னு அரசியல் ரீதியான தாக்கமா பார்க்கலாமா? இதை முழுக்க முழுக்க அதுதான் சார். எனக்கு எல்லாருக்கும் புத்தி வந்து எல்லாரும் வந்து நல்லா படிச்சு மேல போயிட்டாங்கன்னா எனக்கு போஸ்டர் ஒட்டுறது யார் இருப்பாங்க, அடுத்து வரக்கூடிய இன்ப நிதிக்கு கொடி பிடிக்கிறதுக்கு யார் இருப்பாங்க? அதுக்கு ஆள் வேண்டாமா உங்களுக்கு? அதுக்காக நாங்க எப்போதும் இவங்களை அப்படிதான் வச்சிருப்போம் நாங்க. அதுதான் இவர்களுடைய முழுக்க முழுக்க உள்ள நோக்கமாக இருக்குது. அதுதான் நான் சொன்னேன் சார், உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க பிள்ளையும் என் வீட்டுல வேலை செய்யறவங்க பிள்ளையும் உங்க பிள்ளையோட படிக்கணும்னு நான் நினைப்பேன். எனக்கு அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சமூக நீதி பேசுற நீங்க ஒரு காலத்திலயும் அப்படி நினைக்க மாட்டீங்க.
உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு கீழே அடிமை வேலை செய்யறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும், கோஷம் போடுறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். அதற்காக நீங்க எந்த எல்லைக்கு வேணா போவீங்க. அந்த எல்லைக்கு போறதுக்காக இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 2152 கோடியையும் வேண்டான்னு சொல்லக்கூட தயங்கல. வேண்டாம்னு நான் என்ன சொல்றேன், பிஎம்சி திட்டம் நான் கொண்டு வர முடியாதியா, உன் பணமே எனக்கு வேண்டாயான்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் நீங்க ரோசத்தோட இருக்கீங்கன்னா நான் சொல்லுவேன். ஆனா நான் பிஎம்சி திட்டத்தை கொண்டு வர மாட்டேன், நீ காசை மட்டும் கொடு. ஏற்கனவே போன வருஷம் உள்ளதுலயே காசு மிச்சம் வச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை ஒப்புக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முன்னுக்கு பின்ன முழுக்க முழுக்க முரணாகவும் பொய்யாகவும் பேசி அரசியல் செஞ்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? அப்படி மேம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இப்போ அந்த பாஜக கையில எடுத்தாங்கல்ல, கையெழுத்து வாங்குறோம் அப்படின்ற மாதிரி, இதை பாஜகவும் எடுக்க வேண்டாம், எதிர்க்கக்கூடிய திமுகவும் பண்ண வேண்டாம். தமிழக அரசா, கட்சி ரீதி எல்லாமே தமிழக அரசா எல்லா பள்ளிகளுக்கும் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி, இதை நீங்க வந்து ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு அவங்க கிட்ட கேட்டாலே முடிவு தெரிஞ்சிட போகுது இல்ல. ஏன் இந்த அளவுக்கு இங்க ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் தேவைதானா? சார் அப்படி செய்ய மாட்டாங்க சார். செஞ்சா உண்மை தெரிஞ்சிருங்க. அப்ப நீங்க எப்படி இதை அரசியல் செய்யறாங்கன்னு சொல்ல முடியும்? ஏன்னா கனிமொழி அவர்களோ இல்ல வந்து அன்பில் மகேஷன் யாருன்னு எனக்கு தெரியல, இல்ல தங்கம் தென்னரசு, 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க ஏசர் ரிப்போர்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க. அவங்க வந்து எப்போதும் தமிழ்நாடு பின்னால இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்களே எங்க ஆளுங்களை வச்சு உங்களுக்கு வந்து சர்வே பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கன்ட்டு. நீங்க எப்படி சார் ரிப்போர்ட் கொடுப்பீங்க? மானே தேனே பொன்மானே தானே இருக்கும். ஏகே ராஜன் கமிட்டில என்ன சார் நீங்க கொடுத்தீங்க? 2012 2006 இருந்து 2016 வரைக்கும் தமிழகத்துல அரசு பள்ளிகளிலிருந்து நம்முடைய மருத்துவ கல்விக்கு போன மாணவர்களுடைய டீடைல்ஸ் கிடையாது. நீங்க ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க, நீட் வேண்டான்னு சொல்றீங்க, எங்க அரசு பள்ளி பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்க. பாதிக்கப்படுறாங்கன்னா எப்படி சார் இருந்திருக்கணும்? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கணும், நீட் வந்ததுனால அந்த பெனிஃபிட் கிடைக்காம போயிருக்கணும். அப்படித்தானே சார் நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? இப்ப 2017 ஒரு பிள்ளைக்கு கூட கிடைக்கல, இப்ப உங்ககிட்ட இருக்கு. அப்ப முன்னாடி கிடைச்சதா இல்லையான்றதுக்கு எப்படி சார் நீங்க தகவல் எடுப்பீங்க? 5 வருஷம் டேட்டாவை கொடு, 10 வருஷம் டேட்டாவை கொடு அப்படின்னு கேட்டா ஏகே ராஜன் கமிட்டியே அப்படி கொடுக்கல. அதுதான் இங்க. அப்போ உங்க ரிப்போர்ட்டுடைய தன்மை எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. யோசிச்சு பாருங்க. இதுதான் இவர்களுடைய நியாயம். அது சந்துரு அவர்கள், நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து ஒரு அவ்வளவு பெரிய நீதிபதி போஸ்ட்ல இருந்து பினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து ஊர்காமாமின்னு பொதுவெளியில போடுறாரு. இதுதான் உங்களுடைய தரம். அவர்களை கொண்டுதான் நீங்க ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டுடைய தன்மை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும்ல. அதை எப்படி நாங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஒரு பொது நிறுவனம் ஏற்படுத்தி கொடுக்கறது உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இதை எப்படி நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது? இன்னும் 15 நாள் இருக்குல்ல சார், என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே மேம், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம்.